தலை மீது ஏதோ ஒரு பாரம். என்ன அது? பார்த்தா ஒன்றுமே இல்லை. அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கிற வானம் எப்போ நம்ம மேலே விழுந்துருமோன்னு ஒரு குழந்தை நினச்சா அந்த குழந்தையினுடைய சிந்தனை வேறுபாடாக இருக்குது. அதையே ஒரு வயதானவங்க நினச்சா அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். இந்த ஒரே நினைவு யார் நினைக்கிறார்களோ அதற்கு தகுந்தாற் போலத்தான் எல்லாம் அமைகிறது. ஆகவே ஒரு கருத்தினை வெவ்வேறு விதமாக சிந்திக்க முடியும் என்பது போல நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொண்டு வாழ வேண்டும் என்பது மிக முக்கியமானதாகும். ஒரே எண்ணம் போல் இருக்கும், ஆனால் ஒருவருக்கு அது பலனளிக்கும், மற்றொருவருக்கு அது தீங்காக மாறிவிடும். ஆகவே இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் என்ன காரணம்? அங்கே ஒரு மையம், இருவருக்குமே ஆசை என்பது, அவா என்பது, அந்த இரண்டுமே மனிதர்களுக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஒத்தவாறு அமைந்துவிடும். அதிலே சிந்தனை தவறிவிட்டால் சங்கடத்தை எதிர்கொள்வோம். ஆகவே நல்ல சிந்தனை வெற்றியை தரும், சந்தோஷத்தை தரும். அதை அனுபவிக்க நாம் தயாராகுவோமா? எல்லாம் இன்பமயம்.